கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையான தெய்வச்சனமே, இந்த யூடியூபின் மூலமாய் உங்களை நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் நமக்கு அவருடைய வார்த்தைகளையும் அவர் கற்பனைகளையும் நமக்கு கர்த்தர் கொடுத்து நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து வருகிறதுக்காய் நன்றி செலுத்துவோம். இந்த ஜீவ வார்த்தைகள் தான் நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறது, நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாகும், நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது. தேவனுடைய வசனத்தை வாசித்து தியானிக்கிறவனுக்கு தேவன் சகல கிருபைகளும் தர வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் ஒரு வசனத்தை தியானிப்போம். சங்கீதம் 119 சங்கீதம் 49வது வசனத்தை வாசித்தோமானால், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். நீர் என்னை நம்ப பண்ணின உமது வசனம். இந்த வசனத்தை நாம் கைக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நினைவு கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய காரியங்களையும் கர்த்தர் நினைவு கூறும்படியாக இந்த உலகத்தில் இருக்கிற நாம் தேவனுக்கு காரியங்களை செய்ய வேண்டுமானால் அவருடைய வசனத்தை நாம் நம்ப வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, யாரை கர்த்தர் அந்த நாட்கள் நினைத்தருளுவார்? உலகத்திலே பெரிய பெரிய பணக்காரன், பெரிய பெரிய படித்தவர்கள், பட்டதாரிகளை உலகம் நினைக்கும். ஆனால் ஒன்றுமே இல்லாத உன்னையும் என்னையும் நாம் கர்த்தருடைய வசனத்தை நம்புவதனாலே தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். என கண்பான தேவ பிள்ளையே, அந்த தேவ மனிதர்கள் தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுத்தபடினாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். முக்கியமாய் இன்றைக்கு யாரை நினைவு கூறுகிறார் என்பதை குறித்து சிந்திப்போமானால், யாத்ராகமத்தின் புத்தகம் 32 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உம்முடைய தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். தேவனுடைய பிள்ளையே, உம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். நம்முடைய முற்பிதாக்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்த பொழுது தேவனாய கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்றார், உன் சந்ததியை நான் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல நான் பெருக செய்வேன். என கண்பான தேவ பிள்ளை, இந்த கால வேளையிலே யார் கர்த்தரை நினைவு கூறுகிறார் என்று சொன்னால், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றவர்களையும் தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டவர்களையும் கர்த்தர் நினைவு கூறுகிறார். இங்கு நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் நம்முடைய முற்பிதாவை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உனக்கும் உன் சந்ததியாருக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு கொடுப்பேன். தேவனுடைய பிள்ளை, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்ம தேவ வார்த்தையில் தான் அடங்கி இருக்கிறது. இன்றைக்கு நம்மை கர்த்தர் நினைவு கூற வேண்டுமானால் நீ எப்படி இருக்க வேண்டும் என்று அல்ல, நீ பரிசுத்தமாய் ஜீவித்து தேவனை ஆராதித்து அவரை மாத்திரமே முழு உள்ளான தேவனோடு நீ நினைத்து நம்புவாயானால் உன்னை நினைவு கூற அவர் ஆசீர்வாதமாகவே இருக்கிறார். ஆகவேதான் அவன் சொன்னான், கர்த்தாவே என்னை நம்ப பண்ணின இந்த வார்த்தைகளை நாங்கள் கர்த்தாவையை கை கொள்ளும் பொழுது உமது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லுகிறான். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு இந்த கால வேளையில உன்னை நினைவுக்கு ஒரு தேவன் உண்டு என்பதை மறந்து விடாதே. வாக்குத்தத்தங்களில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உன்னை கனப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவேதான் நாம் சொல்ல வேண்டும், கர்த்தாவே நீர் என்னை நம்ப பண்ணின இந்த வசனத்தை நாங்கள் காத்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமீண்டும் ஆமீண்டும் இருக்கிறது. நாம் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து நம்பி கர்த்தரிடத்தில் வரும் பொழுது அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை நாங்கள் நம்பி உம்மிடத்தில் முன்னேறி வர எங்களுக்கு உதவி சென்று சொல்லி கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் அன்புமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான பரிசுத்த நாளுக்காய் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே உம்மை ஆண்டவரை ஆராதித்து தொழுது கொள்ள கர்த்தாவை நீர் கொடுத்த புதிய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இந்த நாளிலே கர்த்தாவை நாங்கள் கேட்ட செய்தியின் பிரகாரமாக உம்முடைய வசனத்தை நீர் எங்களை நம்ப பண்ணினபடினால் நீர் அடியேனை நினைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, மகிமைப்படுத்துங்க, பாதுகாத்தலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.